பொய் சொல்வது ஆண்கள் பெண்கள் சொல்லக்கூடிய பொய்கள். அவ்வாறான பொய்களை தான் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக அப்படியே ஆராய காத்து கொண்டிருக்கோம். நாங்கள் இப்போ பார்க்கணும்னு சொன்ன பிரச்சனை நாங்கள் எங்களுடைய ஆண்கள் சார்பாக ரொம்ப காய்ச்சி இந்த ரேகாவும் லட்சியம் டயர்ட் ஆகிட்டாங்க. நாங்கள் இப்போ ஆண்கள் சொல்லக்கூடிய பொய் உண்டு அப்படி சொல்லுவோமா? என்னன்னு சொன்னா பெண்கள் வந்து காதலி ஒரு உணவை சமைச்சு போட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா தன்னை காதலனை கூட்டு வச்சு அப்படியே ஒரு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு அன்பா தான் கொடுப்பாங்க. அந்த உணவு அப்படி அந்த உணவை சாப்பிடணுன்னே அதுல உப்பு கூடிய இருக்கும், ஏதோ ஒன்று கூடி அப்படியே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஏதாவது ஒன்று குறைவா இருக்கும். ஆனா அந்த ஆண்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த காதலிக்க மனசு பாதிக்கப்படக்கூடாது, வந்து அந்த காதலிக்காக மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மனசு கஷ்டப்பட இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடுதே இல்லையா, எங்க அம்மா கூட சமைச்சு தந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த போய் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அந்த மனைவிட்ட சொல்ற காரணம் என்ன தெரியுமா? மறுபடியும் நம்ம அந்த கையால சமைச்சு சாப்பிடணும்ன்றதுக்காக தான் அந்த ஆண்கள் வந்து போய் சொல்றாங்க. அப்படி இல்லங்க, என்னன்னு சொன்னா நீங்க மனசுல கஷ்டப்பட கூடாது அப்படின்றதுக்காக அதாவது வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய மனைவிட்ட உண்மையை சொன்னா தான் நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அதுக்கு இல்ல, நாங்க அப்படி இல்லாட்டி ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோமே. நாளைக்கு உங்களால ஹோட்டல்ல சாப்பிட முடியும். என்னன்னு சொன்னா இதுல ஒரு விடயத்தை நாங்க விளங்கிக் கொள்ளணும். நாங்க வந்து பெண்களை பத்தி ஒரு சார்பா கழிச்சோன்னே அங்க இருந்து ஓடி வந்தாங்க. உங்களால ஹோட்டல்ல சாப்பிட முடியும், உங்களுக்கு வைஃப்ட சாப்பாடு எல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்றீங்க. எத்தனை நாளைக்கு உங்களுக்கு ஹோட்டல்ல சாப்பிட முடியும்? நான் காலம் ஃபுல்லா சாப்பிடுவேன். ஓகே, நாங்க கட்டாயமே உங்களுடைய ஃபியூச்சர் அப்படியே பார்க்க காத்துட்டே இருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னா நீங்க வந்துட்டு ஹோட்டல்ல சாப்பிடுறீங்களா இல்ல உங்களோட மனைவிட்ட இருந்து சாப்பிடுறீங்களான்னு பாத்துறோம். நாங்க இதுல ஒரு விடயத்தை நாங்க சொல்லி ஆகணும். கல்யாணம் முடிக்கிறது இல்ல இந்த இதுல நாங்க ஒரு விடயத்தை நாங்க சொல்லி ஆகணும். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா ஆரோக்கியமான சாப்பாடு, உங்களுடைய தேகத்துக்கு ஏற்ற சாப்பாடு உங்களுடைய மனைவியால மட்டும் தான் தர முடியும். இல்ல எங்கட வீட்ல ஆரோக்கியமான சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னா எங்க வீட்ல எங்க அம்மா சமைச்சு சாப்பிடுறாங்க. இந்த சீன்ல ஒரு கிளைமாக்ஸ் ஒன்று இருக்கு, என்ன சொல்லி தெரியுமா உங்களுக்கு? கல்யாணம் கட்டுறீங்க. யார் கல்யாணம் கட்டணும்? நாங்களா வேணும்னு சொன்னோம். ஏங்க இந்த நேரத்துல கூட அம்மா கூட ஒரு பெண் தானே, அப்ப கூட மனைவியும் ஒரு பெண் தானே. இதுல ஒரு கிளைமாக்ஸ் ஒன்று இருக்கு, என்ன சொல்லி தெரியுமா? அந்த சமைச்ச சாப்பாட காதலி முதல்ல சாப்பிடவே மாட்டாங்க. முதல்ல வந்து கணவன் அந்த தன்னை காதலன் தான் கொடுப்பாங்க. ஏன்னு சொல்லி தெரியுமா? என்ன நடந்தாலும் சாப்பிடணும், முதல்ல கணவன் தான் செத்து போயிடும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை எல்லாம் கொடுப்பாங்க. ஏதோ பசாத் நீங்க நிறைய அனுபவப்பட்டிருக்கீங்க போல இருக்கு. இல்ல நிறைய அனுபவம் இல்ல பசாத், அதே மாதிரி நிறைய விஷயம் நடக்குது உலகத்துல. நடக்கிற முக்கியமான விஷயம் இதுதான். ஆண் கனவு சாப்பிடட்டும், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம். ஏன்னு சொன்னா அந்த உணவை தயாரிக்கும் போது ரொம்ப பொருத்தமா பார்த்து சமைச்சு சொன்னா நீங்க ரெண்டு பேருமே கல்யாணம் கட்டிட்டீங்க, அப்ப உங்களுக்கு அந்த வாழ்க்கை எல்லாம் தெரியும், உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. என்னன்னு சொன்னா நீங்க ஹோட்டல்ல தான் நிறைய நேரம் சாப்பிடுறீங்க, உங்களுடைய மனைவி வீட்டுல இருக்கா, உங்களுக்கு வந்து சாப்பாடு உங்களோட மனைவி வந்துட்டு உங்களுக்கு தான் ஃபர்ஸ்டா தராங்க. டேஸ்டே சமைக்க தெரியாத சாப்பாடு சாப்பிட்டு நான் உங்க சாகரத்தை விட ஹோட்டல்ல இருந்து சமைச்சு சாப்பிடுற சாப்பாடு விடயம் என்னன்னு சொன்னா எங்க லக்ஷிகா வந்து திருமணம் முடிச்சு சிறிது காலம் தான் டிவோர்ஸ் ஆயிட்டாங்க. அந்த ஒரு மன வேதனை எல்லாம் உங்களை பத்தி கலாச்சி கொண்டிருக்காங்க இல்லையா? அது மட்டும் இல்ல பசாத், அவர் சாப்பிட ஏழாம ஓடிட்டாரு. அது என்னன்னு தெரியுமா? லக்ஷி சமைச்ச சாப்பாடு வந்து அவ்வளவு ருசி இருந்தது, அதனால அவர் ஓடிட்டாரு. அந்த ருசி தாங்க எல்லாம் அவர் ஓடிட்டாரு. அவர் வந்து ருசியான சாப்பாடு சாப்பிட்டதே இல்ல. அதுல இல்ல அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம ரேகா இருக்கான் பாத்தீங்களா? ஆரோக்கியமான சாப்பாடு எந்த தருணத்திலையும் உங்களுடைய மனைவியால மட்டும் தான் தர முடியும். தொடர்ந்து முடிந்து கொள்ளலாம். www.tamarayfm.com ஊடாக அட்டகாசமான காரசார கருத்து நிகழ்ச்சி. அது மட்டுமல்ல, அதை மூடு நீங்கள் Facebook முகவரினோட வந்திருக்கலாம். தாமரை ஆன்லைன் ரேடியோ முகவரினோட நீங்களே மூடு வந்திருக்கலாம். ஹே மீனலோச்சனி மீனலோச்சனி குளு குளு குயிலே குதிக்காதே, முழு முழு கண்ணம் சிவகாதே, கிளு கிளு பேச்சு பேசாமல் கொழு கொழு குழந்தையும் கிடைக்காதே. என்று நினைக்காதே, ரசி படி ரசி
பின்னழகை கண்டேன் திடுக்கிட்டே. நீ கிட்ட கிட்ட வார்த்தை சொல்லி கிட்ட வர வேண்டாம். நெஞ்சுக்குள்ள சீச்சி அந்த எண்ணம் வர வேண்டாம். அடி பஞ்சாபி பகலி நீ பஞ்சாமிருதம். பாஞ்சால புத்தி அடி போதும் விருதம். పుష్ప చందిరా పుష్ప చందిరా. హే మీనలోచని మీనలోచని. பூக்களின் கோட்டைக்குள் சென்று தீத்துளியில் குளிப்பேனே. உன் விழியில் விழவே மாட்டேனே. காற்று எனும் ராணுவமேவி பூக்கதவை உடைப்பேனே. உன் குளியல் கோலம் காண்பேனே. மனவின் பின்னால் அகன் நின்று கொண்டு குளிப்பேன். நான் பெண்ணிலவில் ஏறி அது உன்னை எட்டி பார்ப்பேன். அட நீதானே பார்ப்பாய் சரிதான் போட நாள்தோறும். தொடர்ந்து மணிந்திருக்கும் www.tamarafm.com ஊடாம அட்டகாசமான காரசார கருத்து நிகழ்ச்சியோடு தான் நாங்கள் இப்போ இணைஞ்சிட்டே இருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அழைப்பில் ஒரு சொந்தம் இருக்காங்க, அவங்களையும் நாங்கள் அப்படியே அழைப்பில் எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் பெரிக்லோல இருந்து நிஷா ஹரிக்கிறேன். வணக்கம் நிஷா, எப்படி இருக்கிறீங்க? லைஃப் எல்லாம் எப்படி போகுது? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். லைஃப் எல்லாம் சூப்பரா போகுது. உங்களுடைய காரசார கருத்துக்கள் நிகழ்ச்சி ரொம்ப மட்டவாசமா போயிட்டு இருக்கு. ஆஹா, அப்ப நீங்க வந்து ஏதோ சொல்ல போறீங்க எங்களுடைய சொந்தங்களுக்கெல்லாம், அப்படியே எடுத்து விடுங்க. ஆமா, அது பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ நீங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா அந்த பசங்க தான் போய் சொல்றதே இல்ல, பொண்ணுங்க தான் போய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. ஆனா அதெல்லாம் பொய்யன் அப்படின்னு நாங்க சொல்றோம். இல்ல நிசா நிசா நீங்க சொல்றது வந்து சரியான பொய்யா சொல்றீங்க. ஏன் தெரியுமா? பெண்களுக்காக சப்போர்ட் பண்றதுக்காக ஃபோன் பண்ணி பேசுறீங்களா? நாங்கெல்லாம் ஆண்களை பத்தி உண்மையிலே ஆண்கள் வந்தா சொல்றது உண்மை அப்படின்னு நாங்க போராடுறோம். உண்மை தெரியுமா உங்களுக்கு? என்ன உண்மை? பெண்களை பத்தி தான் நல்லா பேசுறாங்க, ஆண்கள் வந்து கூடான்னு சொல்லி தான் அவங்க சொல்ல வராங்க. ஆண்களை பத்தி கூடான்னு சொல்ல வராங்களா? யார்? ஆமா நிஷா, அப்படியே சொல்லுங்க உங்களுடைய கருத்து. ஹலோ. ஆண்கள் தான் எல்லாரும் போய் சொல்லிட்டே இருக்காங்க. நிஷா நீங்க சொல்றது சரியான அட்டகாசமான ஒரு பொய் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா பெண்களை பத்தி நாங்க விரிவா சொல்லணும்னு சொன்னா நீங்க எங்களோட வந்து மோதி பாருங்க. இது உங்கள் காரசார கருத்துக்கள். ஆமா நிஷா, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது பையங்க தான் போய் சொல்றாங்க. இந்த ஜெனரேஷன்ல பொண்ணுங்க எல்லாம் நல்லா அப்படித்தானே? ஹலோ நிஷா. சொல்லுங்க அக்கா. இப்ப என்னன்னா அந்த பசங்க வந்துட்டு இன்னொரு கேர்ள வந்து ஒருத்தவங்கள வந்து சின்சியரா லவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இன்னொருத்த கூடவும் கடந்து போட்டுட்டு சைட் அடிச்சிட்டு இருந்துட்டு அப்படியே போய் சொல்லுவாங்க. ஆமா ஆமா நிச்சயமா. அப்படியே ஒலிக்கிற பால்ல வந்து நாங்க யாராருக்காக டெடிகேட் பண்ணுவோம்? என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஒரு சாங் ஒன்று, நல்ல சாங் டெடிகேட் பண்றேன். ஆமா ஆமா, நல்ல அப்படி சாங். கேட்டுக்கோங்க. சாங் கேட்டுட்டு நாங்க பேசுற பேச்சையும் கேட்டுக்கோங்க. இது இந்த நிகழ்ச்சியோட இணைந்திருங்க நிஷா. ரொம்ப நன்றி அழைப்பை மேற்கொண்டமைக்கு.
காண்பேனே உன் குளியல் கோலம் காண்பேனே மனவின் சின்ன நின்று கொண்டு கொடுத்தேன் நான் பெண்ணிலவில் எழுதி அது உன்னை எட்டி பார்ப்பேன் நீதானே பார்ப்பாய் சரிதான் போட நாள்தோறும் பார்க்க நீயும் வாழ மீனலோச்சனி மீனலோச்சனி புஷ்ப சந்திரா புஷ்ப சந்திரா குழு குழு குயிலே குதிக்காதே முழு முழு கண்ணும் சிவகாதே நச நச என்று நினைக்காதே ரசிப்பது ரசித்திட நினைக்காதே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் இணையத்தில் வெற்றி நடை போட்டுக் கொண்டு வந்திருக்கும் எமது தாமரை எஃப்எத்தின் காரசார கருத்துக்கள் நிகழ்ச்சியோட நீங்கள் இணைந்திருக்கிறீங்க. நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டு வர விஷயம் என்ன சொன்னால், காதலன் காதலிகள் சொல்லக்கூடிய பொய்கள் அப்படின்னு சொல்லி விடயத்தை தான் இந்த காரசார நிகழ்ச்சியோட நாங்கள் எங்களை நேர்களுக்காக சொல்லிக் கொண்டு வரோம். என்ன சொல்லி இதில் பார்க்கணும்னு சொன்னால், நிறையவே யார் போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு டிபேட், பெரிய ஒரு விவாதமே கலையத்தில் அப்படியே போய் கொண்டு இருந்துச்சு. நாங்கள் எது வாராக இருந்தாலும் உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும் இப்படின்னு சொல்லி பார்க்க போகணும்னு சொன்னால், நான் ஒரு விடயத்தை நான் சொல்ல வரேன். இப்போ காலகட்டத்தில் பார்க்க போகணும்னு சொன்னால், காதல் ஒரு புனிதமான ஒரு விடயம். இந்த புனிதமான ஒரு விடயத்தில் பல்வேறு கசப்பான நிகழ்வுகள், அந்த பொய்யான ஒரு விடயம் கலந்து அந்த உண்மையான காதல் கூட சில சமயம் வந்து தூய்மையற்று போய்விடுகின்றது. இவ்வாறான ஒரு காலகட்டத்தில் தான் நாங்கள் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதில் ஆண்கள் மட்டுமல்ல, பெண்கள் மட்டுமல்ல, இருவருமே இது ஒரு விதிவிலக்குன்னு சொல்லிவிட முடியாது. ஏன்னு சொன்னால், இருவரும் இத்தகைய விடயங்களை தவறு இழைக்கின்றார்கள் இல்லையா ரேகா? ஆமாம், ஆண்களோ பெண்களோ எந்த விதமான பொய் சொன்னாலும் அது வந்து பெரியதான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுது இல்லையா? ஆனால் சில விடயங்களை சொல்லுவாங்க, பொய் கூட காதலில் ஒரு சில நேரத்தில் வந்து அது தகுந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. காதலில் ஒரு தூய்மையான நிலையை அடைவதற்கு, காதலில் ஒரு உன்னதமான நிலையை அடைவதற்கு இத்தகைய விடயம், பொய் என்ற விடயம் கூட ஒரு மிக மகத்தான ஒரு விடயம்னு சொல்லுறாங்க. இந்த இப்போ நாங்கள் சொல்லி பார்க்க போனோம்னு சொன்னால், காதலி எத்தகைய பொய்களை வந்து தன்னுடைய காதலனுக்காக அப்படியே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம்னா, தூங்கி கொண்டிருக்கிற சமயத்தில் தன்னோட காதலன் அப்படியே கோல் எடுக்கின்ற போது அப்படியே ஃபோனை தூக்கி சொல்லுவாங்க, என்னை ரொம்ப தலை வலிக்குதா, இப்போ தாண்டா தூங்குறேன், ரொம்பவே டயர்டாக இருக்குது, நான் இப்போ கிளாஸில் போய் வந்தேன், கொஞ்சம் லேட்டாக பேசுவோமா அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணி அப்படியே தூங்கிடுவாங்க. ஆனால் உண்மையில் அவங்க போய் தூங்குற இல்லைங்க, அப்படியே தூங்குற மாதிரி ஒரு பாசாங்கு செஞ்சு பேசுவாங்க. இத்தகைய உண்மையை நான் அப்படியே சொல்லித்தான் ஆகணும். நேர்களே, நீங்கள் அந்த உண்மையின் தாற்பயம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் விளங்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, என்னோட ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருந்தாங்க நிஷா. அவங்க நெஞ்சு அவங்களோட கருத்துக்களையும் அப்படியே சொல்லியிருந்தாங்க. இந்த கருத்துக்களை பார்க்கணும்னு சொன்னால், நிஷா நீங்கள் அப்படியே அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பீங்க, நாங்கள் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன். நீங்கள் நன்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டும் நிஷா, நீங்கள் அந்த ஆண்கள் பொய் சொல்வதற்கு காரணமாக இருப்பது கூட பெண்கள் நீங்கள் தான். எவ்வாறுன்னு சொன்னால், நான் ஏற்கனவே ஒரு உதாரணத்தை கூறியிருந்தேன். சமைத்து கொடுப்பாங்க, அதை காதலி வந்து தன்னுடைய காதலனுக்கு கூட சமைத்து கொடுக்கின்ற போது தன்னுடைய காதலின் மனது நோகக்கூடாது அப்படின்னு சொல்ல ஒரு விடயத்துக்காக தன்னுடைய காதலன் எவ்வாறு சொல்லுவாங்கன்னு சொன்னா, அந்த நீங்க சமைச்சு தந்த உணவு உண்மைக்கு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, நாங்க இன்னொரு விடயத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியில் அப்படியே ஒரு ரொம்ப கோலாகலமான நிகழ்ச்சிகள் சென்று கொண்டிருக்கிறது. டிபேட் அப்படின்னு சொன்னாலே இங்கே கலகம்பி அப்படியே கலைஞ்சி போகிற அளவுக்கு போராட்டங்களும் பேச்சுக்களும். நிச்சயமாக நாங்கள் பல்வேறு ரொம்ப பெரிய போராட்டத்தை தாண்டி தான் இந்த நிகழ்ச்சி நாங்கள் வந்திருக்கோம். பல்வேறு விடயங்களை நேர்களுக்காக சொல்லத்தான் நாங்கள் காத்து கொண்டிருக்கோம். இந்த கலையத்தில் காதல் எவ்வாறுனா போய் சொல்லுவாங்க, தன்னுடைய காதல் எவ்வாறு தன்னோட காதலிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி காதலில் எத்தகைய பொய்கள் வரும்ன்றது தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் வாயிலாக நாங்கள் அப்படியே எங்களுடைய நேர்களுக்காக சொல்லிக் கொள்கின்றோம். ஃபசாதா என்னன்னு சொன்னா, இங்கே இந்த இடம்பெற இந்த நிகழ்ச்சியில் எல்லா நிகழ்ச்சி தொகுப்பாளர்களும் வந்து அப்படியே ஃபைட் நடந்துட்டு இருக்கு. நிச்சயமாக உண்மையை சொல்லுன்ற போது சிலருக்கு தாங்க முடியல. அப்படி அது உண்மைகள் சில வேளை கசக்கத்தான் செய்யும் பிரதர்னு சொல்லுவாங்க தானே. அப்படி கசக்க செய்யாது ரிஸ்லான், நாங்க உண்மையை உரக்க சொல்லுவோம். வெளிய லட்சி கூட்டி போயிட்டு கால்ல விழுது என்னன்னு சொன்னா, ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நாங்க பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி காதலை பத்தி, அதாவது